போறோம்? எங்க போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா வால்பாறைக்கு தான் போயிட்டு இருக்கோம். ட்ரெயின்ல போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் எங்களுடைய பயண பிறகு நான் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் பார்ப்போம். யார் யார் வந்துருக்கான்னு பார்ப்போம். என் பேரு புருஷோத்தமன். என் மச்சான் பேரு. என் தம்பி ஹரி. அப்புறம் இந்த கேங்குக்கு தலை ஒண்ணு இருக்கு. பெரிய தலை. அருள் வாங்க. வாத்தலை பெரிய தலை. ஆனந்தம் வாங்கலாம். இதுதான் எங்களுடைய அண்ணன். எங்க கார்த்தியனா என் உயிர் மூச்சு உயிருங்க. அவருடைய என் மச்சான் அப்புறம் என் தம்பி வரான். இன்னொன்னு பிளாட் போறோம். வால்பாறை போறோம். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. வீடியோல பார்த்து வைப் ஏற்றி தான் போறோம். ஆனா நாங்க வந்து வால்பாறை இது நிறைய இதெல்லாம் போயிருக்கிறோம். நல்ல நேச்சுரல் ஏரியா. இது வால்பாறை ஃபர்ஸ்ட் டைம் போறோம். எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோல பாருங்க. நானும் பாக்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்றேன். நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 4 மணிக்கு போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். இறங்கிட்டு எங்கே எப்படி போகலான்னு வழி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே ஒரு லிஃப்ட் இருந்தது. சரி லிஃப்ட்டில் ஏறினோம். லிஃப்ட்டில் ஏறினா தான் தெரியுது அந்த லிஃப்ட்டு ஓவர்லோடுன்னு சர்வீஸே ஆகலை. சரி அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டோம். ட்ரெயின்லேருந்து இறங்கினோடனே அண்ணன் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. வண்டி இங்கே இருக்குது. இப்போ வந்து நாங்கள் டீ குடிக்க வந்துடுவோம். கடையை கட்டினேன். எல்லாம் ட்ரெயினில் வெறும் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் கையானது வயிறு. அதுக்கப்புறம் காலையில் ஒரு டீயை போட்டோம் ஒரு பேக்கரியில் நிறுத்தி. டீ குடிக்க வந்துட்டு அண்ணன் போகிறார் வண்டி எடுக்க. அண்ணன் ஏறுறாரு. இப்போ நாங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு அடுத்த வீடியோ வால்பாறையில் தான். அப்படியே டீ தோட்டம் தான். ஏன்னா இல்லை ஆரம்பித்தோம். சரி எங்கே அப்புறம் அவங்க தம்பி கொச்சு பாருன்னா அவங்க தம்பி பட்டுக்கு சரியான ஒரு குத்து போட்டோம். குத்துன்னா குத்து உங்கள் ஒரு குத்து எங்கள் ஒரு குத்து இல்லை முரட்டு குத்து போட்டோம். அப்போ தான் ட்ரிப்பே ஸ்டார்ட்டே ஆச்சு. வழியில் ஒரு பெட்ரோல் பங்க் வந்தது. அண்ணா ஒரே ஒரு குத்து குத்திடுன்னு கேட்டு ஒரு முரட்டு குத்து ஒன்று குத்தினோம். போகிற வழி ஃபுல்லாக வைப்பு தான். அப்புறம் கிளம்பிட்டோம் இங்கேருந்து. அப்புறம் ஆழியார் டேம் வந்தது. டேமை தாண்டோடனே பார்த்திங்கன்னா மேலே வால்பாறை ஏறத்துக்கு செக் போஸ்ட் வந்துச்சு மேலே. ஒரு மேலே வந்து இந்த புலிகள் காப்பகம் இருக்கிறதுனால நம்மளை வந்து மேலே விடல. ஆணையவாரி புலிகள் காப்பகம். மணி பார்த்திங்கன்னா 5:45 ஆகுது. 6 மணி தான் உள்ள அலோடு. உள்ளே போகிறதுக்கும் டோக்கன் எடுக்கணும் போல். பசங்கள்லாம் போயிருக்காங்க. ஒரு ஆளுக்கு 30 ரூபா. பசங்க கூட்டம் நிறைய இருக்குது. ஓகேவா? சரி வரது மாதிரி இருந்தால் கரெக்ட் டைமுக்கு வந்துடுங்க. 6 மணிக்குள்ளே தான். 6 மணிக்கு மேலே தான் அலோடு. 6 மணிக்குள்ளே அலோடு கிடையாது. எல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க. சரி மேலே போய்ட்டு என்ன கதைன்னு பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு. கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் மழை பொறுமையாக ஏற ஆரம்பிச்சிட்டோம். நைட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக போனோம். அப்புறம் காலையிலே மேலே சன்ரைஸ் வேறு லெவலு. சன்ரைஸ் மேலே பார்த்தோம். சூப்பராக இருந்தது. தலைவாடி பொறுமையாக மேலே வந்தபடி எல்லோரும். அப்புறம் காலையில் சன்ரைஸில் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் போயிட்டே இருந்தோம். வியூலாம் பயங்கரமாக இருந்தது. வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள். அந்த வியூ தான் வால்பாறைனாலே. நீங்கள் பாதி மலை ஏற்றாலே மொத்தம் அது 40 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. அதாவது 40 கொண்டை ஊசி வளைவு இருக்குது. ஒன்றுத்துக்கும் ஒரு அனிமல் பேர் தான் வச்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு வியூ எல்லாமே. அந்த லைட் வந்து பார்க்கணுன்னா மேலே போடும்போது அந்த எல்லோயிஷாக சூப்பராக இருந்தது. காலையிலே நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா பச்சையாக இருந்தது. எந்த ஒரு ஃபில்டரும் போடாத எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை க்ரீனரியாக இருந்தது. நீங்கள் வால்பாறையில் மேலே ஏறணுன்னே ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் ரோடு தான். இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் ரோடு. நிறைய வீடியோவில் நிறையா விளாகர்ஸு எல்லா பைக்கர்ஸ் எல்லாமே நின்று வீடியோ எடுக்கிற ஏரியா இந்த வாட்டர் ஃபால்ஸு தான். இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரோடு. இது ஏன் வாட்டர் ஃபால்ஸ் ரோடுனா அந்த டிஎல் எஸ்டேட் பேர் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸு. அதனால் அந்த ரோடுக்கு அந்த வியூவுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் ரோடுங்கிற ஒரு பேர் வந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா
நல்ல ஒரு பயங்கரமான ஒரு க்ரீனரியான ஒரு நல்ல ஒரு பிளேஸ்னால் அது வால்பாறை தான். நம்ம ஓரளவுக்கு வால்பாறை டவுனை நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த ஒரு 2-3 ஹேர் பின் பெண்டு தான் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. அது வால்பாறையில் என்ட்ரு ஆகிட்டோம். அந்த ஹேர் பின் பெண்டோட நல்ல பெரிய சர்ச் இருக்குது. அந்த டவுனை கொஞ்சம் கிராஸ் பண்ணி வந்துட்டோம்னு வச்சிங்களேன், அந்த பக்கம் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக எதோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தாச்சு. ஆக்சுவலி இந்த வாட்டர் ஃபால் ரோடு தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போ 2வது பாயிண்ட்டாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கூழாங்கல் ரிவர் தான். நம்ம கூழாங்கல் ரிவருக்கு நெருங்கிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே எஸ்டேட்டு தான், இல்லை அந்த தேயிலை எஸ்டேட்டு தான். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும், ஃபோட்டோ எடுக்கலாம், எல்லாம் போடலாம், நல்லாவே இருந்துச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்தோம் குளிக்கிறதுக்கு, சாப்பிட்டோம், குளிக்க போகிறோம். வாங்க கூழாங்கல் லேக்கு. கூழாங்கல் லேக்கு பாருங்க. கூழாங்கல்லாம் இருக்கும். கூழாங்கல் வாங்கி வர போறா, யார் கூழாங்கல் ரிவரான்னு தெரியல, கொஞ்சம் காவல் மாதிரியே இருக்குது, வாய்க்கால் மாதிரியே இருக்குது, குளம் மாதிரியே இருக்குது, குட்டை மாதிரியே இருக்குது. மக்களே அடி 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 கூழாங்கல் ரிவரில் நல்லா உரைய வைக்கிற அளவு ஒரு சில்லுன்னு ஒரு தண்ணி. அதை முடிச்சுட்டு டக்குன்னு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போது போயிட்டுருக்கோம் நீர்வீழ்ச்சியை தாண்டி. கிளைமேட்டே கூலிங்கான கிளைமேட்டு. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் குல்ஃபி ஐஸ் அண்ணன் வைக்கிறாரு. இங்கே நம்ம ஏரியாவில் எப்படி சென்னையில் நைட்டில் வைக்குமா, அங்கே பக்கத்தில் குல்ஃபி ஐஸ் வைக்கிறார். வாங்கலான்னு தான் போகிறோம். 25 ரூபா விற்றுது. எங்கள் பட்ஜெட்டுக்கு கட்டுப்படியாவது வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். சின்ன கல்லாறு ரிவரோட பார்க்கிங்கில் தான் இருக்கோம். பார்க்கிங் நல்லா தான் இருந்துச்சு. இங்கே ஒரு பார்க்கிங்க்கு ஒரு 100 ரூபா கேட்டாங்க ஒரு வண்டிக்கு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சின்ன கலர் நீர்வீழ்ச்சிக்கு போயிட்டுருக்கோம். எல்லோரும் நம்ம பாய்ஸ்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. பாய்ஸ்லாம் பாருங்கள். இப்போ நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோம். தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, சும்மா போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். அழகான இடம் பாருங்கள். நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் நீர்வீழ்ச்சியான்னு தெரில, ஆனால் இதுவுமே நல்லா தான் இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்டு பாருங்கள், என்ன வியூ பாயிண்ட்டு. ஒரு வழியாக சின்ன கல்லர் நீர்வீழ்ச்சிக்கு வர போகிறோம். அதுக்கு போகிற வழி தான் இது. நம்ம பிளாக் ஸ்குவாட் போயிட்டுருக்கு, சொம்பு பாய்ஸ் பிளாக் ஸ்குவாடு எல்லாம் போயிட்டே இருக்காங்க. நான் அவங்க பின்னாடி போயிட்டே இருக்கிறேன். பார்க்கிங்லேருந்தே ஒரு 10 மினிட்ஸ் நம்ம உள்ள ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் ட்ரக் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஃபாரஸ்ட் மாதிரில கொஞ்சம் சம வழியாக தான் இருந்தது. ட்ரக் பண்ணிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு இந்த சின்ன கல்லாறு ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஆனால் இங்கே குளிக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அலோடு கிடையாது. எப்பவுமே கார்டு நிற்கிறாங்க. நின்னிங்கன்னா குளிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அப்புறம் பம்பிங் தான். அதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருக்கலாம், செம்ம தண்ணி வந்துட்டு இருந்தது. இப்போ தண்ணி கொஞ்சம் தான் வந்து அப்புறம் நாங்கள் குரூப்பாக எல்லாம் ஒரு வீடியோ எடுத்தோம் கத்துற மாதிரி. ஃபால்ஸுக்கிட்ட வந்துட்டோமேனு. அந்த ஃபால்ஸ் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தண்ணி போகிற வழியில் நல்ல ஒரு ரோப் பிரிட்ஜ் ஒன்று இருந்தது. அது கொஞ்சம் உடனில் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுதான் சரி கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு ஏறி பார்ப்போம், அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு அதில் போனோம். அதில் பார்த்தா அவ்வளோ கூட்டம், ஒரு தனியாக வீடியோ கூட எடுக்க முடியல. எல்லாம் அப்படி இப்படின்னு ஆட்டிக்கிட்டே நிற்கிறானுங்க அந்த பிரிட்ஜை, ரோப் பிரிட்ஜுக்கிட்டால. நம்ம பசங்க குதிச்சு பார்க்குறாங்க, தாங்க மாடா அப்படின்ட்டு. ஏன்டா நல்ல வார்த்தை அவங்கள வராதடா அப்படின்னு பேசிட்டு
அப்புறம் அதில் ஏறிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அது கொஞ்சம் காட்டுள்ள வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீரா டேமுக்கு வந்தோம். நீரா டேமில் நீர்லாம் இருக்குன்னு, நீர்லாம் எதுவுமே இல்லை, வெறும் ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்தோம். அந்த நீரா டேம் கொஞ்சம் காட்டுங்கப்பா. டேம் மட்டும் பார்த்துங்க, வெறும் டேம் மட்டும் வெறி கொண்டு பார்க்குறாங்க. ஆனால் தண்ணி தான் இல்லை. ஆனால் தண்ணி வந்தால் அருமையாக இருக்கும். ஆமாம், ஆனால் இது எப்படி கட்டினாங்கன்னு தெரியல, சூப்பராக கட்டியிருக்காங்க, செம்மையாக இருக்கும். காமராஜர் தான் கட்டியிருக்காரு. காமராஜர் தேவையில்லாத டாக்குது. ஒளிப்பதிவாளர் அருண்குமார். அது ஒளிப்பதிவாளர் கிடையாது. நான் டப்பிங்கில் பார்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃபி இது ஆன்லேயே இருக்குடா, வீடியோ இன்னும் தெரியும்டா. செல்ஃபி இதுடா, செல்ஃி விடுங்க. இப்போ நான் வந்து லாக் பண்ணிக்கிட்டே போகலாம் வாங்க. நீர் இல்லை, அதனால் போகிறோம் நாங்கள். இந்த சட்டை எதுக்கு அந்த அந்த நடை ஒன்று போடுறோம். இப்போ நாங்கள் எல்லாம் நடையில் வரோம். வேற மாதிரி இருக்கும். நாங்கள் அதெல்லாம் என்னால் பின்னாடி ஒரு இவன் தான் பெரிய புளுத்தி மாதிரி பண்ணுவான். ஆனால் ஒன்றுத்துக்கும் மொத்தம் நீல ப்ரோ பின்னாடி இருக்கானே அவன் அருண்குமார். அவன்லாம் ஒன்றுமே லாய்க் கிடையாது. அசிங்கமாக பேசாத வீடியோவில் எல்லாம் கார் கூப்பிட்றாங்க. நாங்கள் அசிங்கமாக நான் எதனா தப்பாக பேசுனேன். இப்போ நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு இல்லை ரூமுக்கு போகிறோம். சாப்பிட போகிறோம். பசி எடுக்குது. சோறே வாங்கி தர மாட்டேறாங்க. பின்னால வரான். அவருக்கே பசி எதுவும் கூட தான் கேட்குறாரு அவரு. ப்ரோ என்ன ப்ரோ சாப்பாடு வாங்கி தரீங்களா, வாங்கி தர மாட்டீங்களா? பாருங்க இவருக்கு வந்து திருப்பதியில வந்து போவாங்க சாமி பார்த்துட்டு அந்த மாதிரி வந்து போயிடுறாரு. எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது. எங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர மாட்டேன்றாங்க இவங்க. கருப்பா இருக்குது. இந்த மாதிரி போய் பாருங்க ஒன்றும் கிடையாது. இங்கே வால்பாரெலாம் வராதிங்க, திருப்பி இங்கெல்லாம் வராதிங்க. வேஸ்ட்டு வால்பாரெலாம் ஒன்றும். அதான் மான்சூன் அந்த பிப்ரவரி அந்த மாதிரி டைம் ஆகும். பிப்ரவரி தான் வந்துக்கிறோம் நம்ம. அப்படிதான் சொல்லுவேன். டிசம்பரு ஆகஸ்ட்டு அந்த மாதிரி வாங்க. அந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமையும். இங்கெல்லாம் இப்போல்லாம் வராதிங்க, வேஸ்ட். இப்போலாம் தண்டம் காசு, மணி வேஸ்ட் டோட்டலி வேஸ்ட். அப்புறம் சிட்டி உள்ள போய்ட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த ஸ்பாட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஆழியார் டேம் வந்துட்டோம். ஆழியார் டேம் விசிட் பண்ணிட்டு பசங்களாம் ரொம்ப கொஞ்சம் டயர்டாகிட்டேன். இவனை கூட எங்கே போனாலும் சாப்பிட்லன்னா என்ஜாய் பண்ண மாட்டாங்க, டயர்டாகிடுறாங்க. அதனால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.